இந்த பனை கோலையை கையில் எடுத்து பனை சார்ந்த இயக்கிற நம்மளுக்கு கௌரவிக்கிட்ட ரொம்ப பெருமைப்படுறோம். ஐயா அடுத்தபடியாக மரபு மண்கலை விருது கிருத்திகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கிருத்திகா, உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் இந்த மண்கலை விருது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாங்க. தெரியுமா? இது ஏன் நம்ம குடிக்கிறது தெரியுமா? இங்க நிறைய பேரு மண்ணை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த களிமண்ணையா, ஆனா அதையே வந்து பார்த்தீங்கன்னா மாத்திட்டாங்க. களிமண் மாதிரியே இசைக்கிறாங்க. ஆர்டிபிஷியலா இருக்கக்கூடியது அதை வந்து பேஸ்ட் பண்ணி அதை வந்து என்ன பண்றாங்க, குழந்தைகிட்ட கொடுத்து விளையாடுறது. பொதுவாக நம்ம குழந்தைங்க மண்ணில் வந்து விளையாடுவாங்க. மண்ணில் களிமண்ல ஒரு விளையாட்டு செய்யறதா இருக்கட்டும், ஒரு சின்ன பொருள் செய்யறதா ரொம்ப முக்கியமா இருக்கும். அதை தொழில்நுட்பங்களோட செயல்படும் போது மூளைக்கு எவ்வளவு வேலைகள் இருக்கு, மண்ணில் அவ்வளவு வேலைகள் இருக்கு, நல்ல மெயின்டெனன்ஸ் இருக்கு, அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அந்த விஷயத்தை என்ன பண்றாங்கன்னா குழந்தைங்க கொடுத்துருச்சு நம்ம செய்வாங்க. காலையில இருந்து இப்போ வரைக்கும் களிமண்ல சின்ன சின்ன சிற்பங்கள் வந்து செய்து கொடுத்துருக்காங்க. கடந்த ஒரு 5 வருஷம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஸ்கூல்ல எல்லா இடத்துலயுமே வந்து போய் பயிற்சியாக எடுத்துருக்காங்க. நீங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செய்ய குழந்தைங்க தானாக வந்து செய்கிற சிற்பங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். பார்க்கலாம் இவங்களை வந்து கௌரவிக்கிறதா நம்மளுடைய சரி 1000 ரூபாய் வெட்டி வச்சு அவர் 2000 ரூபாய் அப்பயே எனக்கு ஒருங்கிணைந்த பண்ணையம் மகேஸ்வரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். உங்கள் பலத்த கரகோஷங்களுடன் நல்லா கை தட்டலாங்க. கை வரமாட்டீங்க, நல்லா கை தட்டுங்க. உங்களுடைய சிறிய கைத்தட்டல் எங்களின் பெரிய ஊக்கம். பலத்த கைத்தட்டல். ஒரு 10 வருடமா மகேஸ்வரன் முதல்ல வேலையை முடிச்சு ஒரு பண்ணை ஆரம்பிச்சாரு. அந்த திட்டமிடல ஒரு பண்ணையா சும்மா சொல்லுங்க. யாராவது ஆடு மாடு கோழி அன்னைக்கிட்ட எல்லாமே தாழ்வுக்கு எப்படி வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து எல்லா ஊர்லயும் அவங்களே செஞ்சிருக்காரு. அது மூலமா வருமானமும் பண்ணுவோம். முறைகளை ஒரு மரபு விதை சேகரிப்பாளர் திரு சுரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். உங்களை வளர்த்த கரகோஷம் ஒரு வளர்த்த கைதட்டல். இதுக்குன்னே உற்பத்தி பண்றாங்க. அதை இவ்வளோ நாள்ல இது நீ நண்பர் வந்து திருவண்ணாமலை சேர்ந்த சுரேஷ் ஒரு 3-4 வருடமா இந்த விதை பயணத்தை செய்யும் போது எங்கேயும் தனிப்பட்ட திருவண்ணாமலை
ஐயா ஒரு புத்தகம் அப்படியே யாரும் ஒண்ணா கொண்டு வந்துருங்க. வள்ளி மரம்